بسم الله الرحمن الرحيم. سورة الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. عليهم السلام. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு வீக்கில் அல்லாஹ் அவனுடைய கலாமை எங்களுக்கு படிக்கக்கூடிய ஓதுரத்தை திருத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கற்றுக்கொள்வதற்காக இன்னொரு கிழமையில் பங்கு பெறுவதற்குரிய பாக்கியத்தெல்லாம் எங்களை எல்லாருக்கும் தந்திரான். இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங். அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட இதை ஞாபகம் ஊட்டிக்கொள்வோம். நாங்கள் எல்லோரும் வரக்குள்ளே துவாதிட்டு வந்திப்பீங்கன்னு நினச்சேன். ஒட்டி இருக்குதானே வச்சுங்க. வரக்குள்ளே நீங்கள் எப்போயுமே பள்ளியில் என்ட்ரு ஆகக்குள்ளே இந்த துவாவோட வாங்க, பள்ளியிலேருந்து அவுட் ஆகக்குள்ளே அந்த துவாவோட போங்க. அதே நேரம் ஈத்திகாஃபோல் ஈக்கிறேன்ற அந்த நீயத்தோடையும் வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த விஷயம் எங்களோட இன்டென்ஷன். இந்த இடத்துல நாங்கள் எங்களோட எவ்வளோ வேலைகள் இருக்குமே, எங்களுக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் பிஸி ஆகிப்போம். அது எல்லாத்தையும் ரெண்டாவது ஆக்கிட்டு இந்த குர்ஆனை படிக்கணுன்ற அந்த இதை முற்படுத்தினதுனால தான் நாங்கள் வரோம். அப்படி தானே? எவ்வளோ எங்களோட பிரதர்ஸ் நாங்கள் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லேயும் போய்ட்டு எங்கள் இதுகளை பார்த்தா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சில 60 பேர் இருக்கிறாங்க, 70 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஸ்போர்ட்ஸ் குரூப் ரெஜிஸ்டர் பண்ண 80 மெம்பர்ஸ் ஆகுறாங்க. 80 பேர். ஃபேமிலிஸ் எத்தனையோ ஃபேமிலிஸ். இப்படியெல்லாம் இருந்தும் எல்லாருக்கும் மெசேஜ் போனேன்னு சொன்னாலும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்களோட கொஞ்சம் பேர் தான் தந்திக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எங்களை சூஸ் பண்ணி அவனோட குர்ஆனை படிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திக்கிறான். எல்லாருக்கும் குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாங்கள் திருத்தமாக ஓதுறோமா, ஓத வேண்டிய வரத்தில் குர்ஆனை தரத்தீல எப்படி ஓதணுமோ அது மாதிரி நாங்கள் திருத்தி ஓதக்கூடிய அந்த இதை பாக்கியத்தை எங்களுக்கு தந்திக்கிறான் அதை படிக்கிறதுக்கு. ஸோ அதை அல்லாஹ் சூஸ் பண்ணி தந்திக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் அந்த பாக்கியத்தை தான். எல்லாருக்கும் மெசேஜ் போயிருக்கும், எல்லாரும் பார்த்திப்பாங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வேலை ஒன்று முக்கியமாகிக்கும். ஆனால் எங்களுக்கும் வேலைக்குது, நாங்கள் அதை பின்னுக்கு போட்டு இதை முன்னுக்கு படுத்தி வந்திக்கிறோம். அப்படித்தானே? ஸோ அல்லாஹ் எங்களை எல்லாரும் பொருந்தி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அந்த குர்ஆன்ட சிறப்பை பற்றி நாங்கள் படித்தக்குள்ளே நாங்கள் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு தான் குர்ஆன் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல எங்களுக்காக சிஃபார்சு செய்கிற இதாக குர்ஆன் வரும். அப்போ அல்லாஹ் அந்த மக்கள் அந்த அத்தகைய நல்லடியார்கள் இதில் அல்லாஹ் எங்களையும் பொருந்தி கொள்ளணும். எங்களுக்காக இந்த குர்ஆன் அல்லாஹ் இடத்துல சிஃபாரிசு செஞ்சு எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நண்பராக இந்த குர்ஆன் எங்களோட வாழ்க்கையில் ஆக்கி தரணும் அல்லாஹ். அதுதான் எங்களோட இன்டென்ஷன். ஸோ மேக் தட் இன்டென்ஷன் கிளியர். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக, அந்த நோக்கத்துக்காக. அதே இன்டென்ஷனில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த லெசனுக்கு போவோம். ஹைர் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் நாங்கள் என்ன லெட்டரை படித்தோம்? என்ன சொல்கிறோம் அந்த லெட்டருக்கு? த்ரோட் லெட்டர்ஸ். அப்படி தானே? எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 6 லெட்டர்ஸ். இப்போ எல்லோரும் அந்த லெட்டரில் ப்ரொஃபஸர்ஸ் அப்படி சொல்லலுமா? எக்ஸ்பர்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆல்மோஸ்ட் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஹைர். இப்படி இதாக்கி சொன்னால் 3 இடத்துல த்ரோட் லேட்டர்ஸ் தானே 3 இடத்துல வரும். அப்படி தானே? அப்போ முதலாவது நம்பர் 1 2 3. 1 என்ன இதில் வரும்? ஹம்சான் இல்லாட்ட அலிஃப். அடுத்து அல்லாஹ் இதில் வர ஹா. நம்பர் 2 ஐன். ஐனும் ரெண்டாவதுக்கு வரும். ஐனும் எது? இந்த ஹா. 3வது இந்த இடத்துல இந்த நாக்கில் இதில் வர்றது ஐனும் ஹாவும். அப்போ இதை நாங்கள் லாஸ்ட் வீக் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்படித்தானே? ஆ அப்படின்ற இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஈக்குவது இல்லாட்டி கேள்விப்பட்டீங்க. யாருக்கு சரி தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணனெல்லாம் பேசலை, கொஞ்சம் டைம் எடுக்கிற இந்த இடத்துல தான் ஆப்ரேஷன் கூட பண்ணுற அந்த இடத்துல தான் அந்த வாய்ஸ் இருக்கிற எங்களோட அந்த தொண்டையில் அந்த வாய்ஸ் துறப்படுற அந்த வாய்ஸ் கோடும் என்னமோ சொல்லுவாங்க. அதுக்கு அப்போ அந்த இதுதான் சரியாக இந்த இடத்துல தான் வரும். அது இந்த செகண்ட் இதில்
அப்போ நீங்கள் அந்த ஹா ஆ செல்லக்குள்ளே இந்த வாய்ஸ் இது துறப்பட்ட இதால் தான் வரும். அப்போ நீங்கள் இந்த ஆ ஹாண்ட அந்த வாய்ஸ் துறப்பட்டு அதால் காற்று மேலே வாருது. அதுதான் நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தா ஆ ஹா கீழேந்து மேலே வாருது. அப்போ இந்த இதில் வந்து இந்த வாய்ஸ் இதில் இதாகிறது தான் இந்த ஐனும் ஹாவும் அந்த மூடிப்பட்ட இடத்துல. இப்போ நீங்கள் இதை சரியாக இதாக்குறதுக்கு வந்து ஷா நுண்ணுண்டுங்களே சரியா, இதுதானே இந்த இடத்துல தானே வருது, கீழே தானே. இதை நீங்கள் வந்து இந்த காற்றை கொண்டு சரியாக அந்த இந்த இடத்துல அந்த மூடுற இடத்துல காற்று வராமல் மூடும். ஷா ஆனால் மூடும். ஷா அதான் அந்த இடம். ஷா நூன் ஷா நூன். அதே மாதிரி மஹ்தீண்டா மஹ்தி செல்லக்குள்ளே அந்த இடம் மூடிப்படாது, ஆனால் க்ளோஸ் ஆகி கொஞ்சம் தான் காற்று வரும். மஹ்தி மஹ்தி. இதுதான் இந்த முதலாவது அந்த மூணாவது வாரது. இந்த மூணாவது இடத்துல வரக்கூடிய இந்த இடத்துல ஆப்போசிட்டாக வந்திக்கணும். இந்த இடத்துல 1 2 இதில் மேலே வர்றது 3. ஓகே, அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய அந்த இதில் அது அடபடும் கீழே இந்த காற்று வந்து இப்போ ஹம்ஸுக்கு ஷுக்குன் வந்தீங்கன்னா ஷா நூன். அந்த இடத்துல அடப்பட்டு கொஞ்சம் தான் காற்று வரும். மஹ்தி மஹ்தி அது கீழே உள்ள அதை நான் பார்த்தாச்சு ஆல்ரெடி. ரெண்டாவது வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த ஐனையும் ஹாவையும் பார்த்தோம். என்ன சொன்னோம், நாங்கள் விழுங்கக்குள்ளே அந்த இடத்துல அந்த மூடிப்பட்டுதார் இந்த இடம் அதுதான் ஐனும் ஹாவும். அப்படித்தானே, ஐனும் ஹாவும். அப்போ அந்த இது வந்து நாங்கள் அந்த உச்சரிக்கக்குள்ள அந்த இடத்துல வந்து பா பா அந்த இதில் வந்து பா பா தி. அப்போ இந்த ஐன் அப்போ இந்த இதில் தான் வந்து ஆலமீன் அம்ம அந்த இதெல்லாம் வந்து செகண்ட் இதில் வருது. அதில் தான் நாங்கள் ஹாவையும் பார்த்தோம். ரஹ்மான். அப்போ நாங்கள் இதாக்கிட்டு இந்த காற்றோட இந்த காற்றை கொண்டு வரத்தோட நீங்கள் எச்ச விழுங்கினீங்கண்டா அந்த இடம் தான் அந்த எங்களோட த்ரோட் அந்த இது மூடிப்பட்ட இடம். அதில் தான் ஹாவும் ஐனும் வருது. ரஹ்மான் ரஹீம் அது லாஸ்ட் வீக் நான் பார்த்தது, மீட்டி கொள்கிறேன் சரியா. அடுத்தது வந்து நாங்கள் காகல் பண்ணுற இடம். நார்மலாகவே காகல் பண்ணுறது ரைன் தான். அப்போ அந்த இடத்துல வர்றது மக்ரிப் மக். அடுத்தது வந்து ஹேண்டே வரணும், ஹேண்டு வரையலாது. அந்த எங்கட அந்த இடத்துல இருந்து கலட்டிட்டு வரணும். ஓகே, அப்போ இது திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே திரும்ப ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம். இதுதான் எங்களோட லெசன். லாஸ்ட் வீக் நாங்கள் படித்தேன். இன்றைக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் உதட்டு லெட்டர்ஸ் ஆஃப் த லிப்ஸ் நாங்கள் படித்தோம். ஞாபகம் ஊட்டணும். எத்தனை லெட்டர்ஸ்னு ஞாபகம் இருக்குதா? லெட்டர்ஸ் ஆஃப் த உதட்டில் மட்டும் உச்சரிக்கிற லெட்டர்ஸ். ஒரு லெட்டர் மீம். ஓகே, இன்னொரு லெட்டர் வாவ் ப 3 ஃப 4 லெட்டர்ஸ். மற்ற எல்லாம் வந்து வேறு அந்த நாக்கோட தான் வரும். நாக்கு படாமல் உதடு மட்டும் 2 உதடு சேரத்தில் வர 4 லெட்டர்ஸ். அப்படித்தானே? முதலாவது ப, அடுத்து ஃப, அது பிறகு வா, அடுத்து ஃப சரி ம. அப்படித்தானே? இப்போ நாங்கள் பக்குள்ளே ப எங்கட வேற என்னமாலும் படுது இல்லையே, உதடு மட்டும்தான் ப. இந்த லெட்டர்ஸ்னாலும் லேசாக உச்சரிக்கலும், எல்லாருக்கும் உச்சரிக்கலும். ஓகே, ப
இதை வந்து அஃப் வேற என்ன வருதா ஒரு காத்து சவுண்ட் வர இது ஆனா உதடு மட்டும்தான் இது அஃப் ஃபஅல ஃபஅல இந்த உதடு தான் வ லா வ லா அவு அவு உதடு தான் வேற எதுவும் வராது அதே மாதிரி அம் மீன் தான் அம் மீன் உதடு மட்டும்தானே வருது வேற எதுவும் வரல ஓகே இப்போ இதில் வந்து இந்த இதுங்க எல்லாருக்கும் ஓண்டிக்குதா பிரிண்ட் பண்ணது இதில் ஒன்றை கொடுங்க அங்கே அதுதான் இல்லை இது உண்டு அதான் என்ன தான் வச்சு அதுதான் அது ஓகே ஃபோன்லேயே மீக்கும் உங்களோட ஃபைல் முதலாவது வந்து பாட இது ப ஓகே இதில் இந்த படிக்காத லெட்டர்ஸ் இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்த ஹா இருக்குது அதை படிக்காத அல்லாத வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இப்போ நாங்கள் ஈரத்தை இப்போ ப ர ப ப தான் இது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ப ர ப ஹ படித்தோம் நாங்கள் எந்த இடத்துல வரும் தொண்டையில் ஹ ஹ பி தோ ஹபித் ஹஸ் புனா ஹஸ் புனா ஹப் லு ஓகே இந்த இதில் வந்து இன்னொன்னையும் சேர்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்களேன் இதில் இந்த இது மட்டும் இந்த இதில் மட்டும் இந்த லெட்டர் பா இதுக்கு மட்டும் நாங்கள் புறவும் படித்தோம் இந்த சப்ஜெக்டை இதுக்கு ஒரு சுக்கூன் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் இல்லாட்டி நாங்கள் வந்து சுக்குன் அடையாளம் நிறுத்துகிற அடையாளம் ஒன்று கொடுத்தா அதை வந்து நாங்கள் கல்கலான்னு ஒன்று படிப்போம் பிறகு அதை மட்டும் நாங்கள் ஷேக் பண்ணணும் இப்போ இந்த வந்து கப் லூன்றது கஷ்டம் கப் லூ அதை அந்த உடுவட்டு தான் போகும் அதை இதாக்குறது கபு லூ கபு லூ அந்த பாலை பவுன்ஸ் பண்ணணும் சரியா கப் லூ இப் ராஹீமு இப் ராஹீமு உதடு மட்டும்தான் வரும் யுபு சிரூன யுபு சிரூன அப்போ இந்த பா வந்து கல்கலாவுடைய எழுத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உதட்டு லெட்டர் தான் ஆனால் நாங்கள் அதுக்கு சுக்குன் வந்துச்சுண்டால சுக்குன் அடையாளம் கொடுப்போம்டா அதை மட்டும் பவுன்ஸ் பண்ணணும் அதில் இப் 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 அப்படின்னு ضرب حبط حسبنا قبل إبراهيم يبصرون first one ضرب okay ضرب حبط حسبنا قبل إبراهيم يبصرون 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 ضرب حبط حبط حسبنا قبل إبراهيم هي ثم هي إبراهيم يبصرون ضرب حبط حسبنا قبل إبراهيم يبصرون ضرب حبط
யுபுசிரூன. ஹாய். இந்த 4 லெட்டரில் ஒன்றாவது பா. அப்போ அந்த உதட்டு லெட்டர்ஸ். அப்போ அந்த பால வந்து சுக்குன் வந்தால் மட்டும் என்ன சட்டம்? கல்கலா செய்யணும், பவுன்ஸ் பண்ணணும் அதில். ஓகே, அதுதான் அந்த இதில். ரெண்டாவது வந்து ஃபா. ஃபாட இதில் பார்த்தீங்கன்னா லைனில் 4 அதிகம், அதுவும் உதட்டு இது. ஃபஸத மக், அது கைன. மக்ஃபிரத்துன், ஃபுத்திஹத், யஃஅலு, மிஃப்தாஹுன். அந்த ஹா, இந்த ஐன் இதெல்லாம் நாங்கள் படித்தோம். மிஃப்தாஹுன், முஃப்லிஹூன. ஹா இந்த இடத்துல. ஃபஸத், ஃபஸ சீனும் தாலும் படிக்கலை நாங்கள். ஃபஸத. மக் கைன் படிச்சிக்குது. மக்ஃபிரத்துன் கைன். மக்ஃபிரத்துன். மக் இந்த அதில் பவுன்ஸ் பண்ணப்படாது. அது வந்து மக்ரிபி. அது ஹா. இஹுக்கு வந்து ஹால சின்ன இஹுண்டு நல்லா இதாக வராது. அது இஹுண்டக்குள்ளே அந்த ஹால இதொண்டு வரும், ஆனால் பவுன்ஸ் பண்ணுறது இல்லை அது. அதான் நான் அந்த ஸ்டார்ட்ல சொன்னேன், ஹம்சாக்கு நிற்கும் ஷ நோ, ஆனால் ஹாக்கு வந்து இஹுண்டக்குள்ளே அந்த மூடி ஹால கொஞ்சம் காற்று வெளியே வரும். தி. அப்போ கைனுக்கு வந்து இந்த 5 லெட்டர்ஸை தவிர வேற ஒன்றுலேயும் பவுன்சிங் இல்லை. அதில் ஒன்று தான் பா. கைனுக்கு இல்லை. குத்புஜத்துன்னு ஞாபகம் வச்சது. குத்புஜத் காஃப் தா பா ஜீம் தால். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லேசா. குத்துபு ஜத்து காஃப் தா பா ஜீம் தால். இதில் வந்து உண்மையிலே இந்த பாவும் ஜீமும் வந்து ஒரு லெட்டர்ஸ் தான். எங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளேன். ப்ரொனவுன்சியேஷன் அவ்வளோ கஷ்டம் இல்லை அந்த இதில். இதுகளுக்கு சுக்குன் வந்துச்சுண்டா அல்லது நாங்கள் சுக்குன் அடையாளம் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த இடத்துல பவுன்ஸ் பண்ணணும், கல்கலாம். ஹை. அடுத்து ரெண்டாவது லெட்டர் வந்து ஃபா வந்து ஃபஸத. ஃப சீந்தால் படிக்கலை. ஃப சத. ஐன் படிச்சிடும். மாக் இந்த இடத்துல மாக் நாங்கள் இந்த காகுல் பண்ணுற இடம். மக்ஃபிரத்துன் ஃபுத்திஹ. இந்த விலிங்கக்குள்ளே வர இடம். ஃபுத்திஹத். யஃஅலு, அதுவும் அதே இது. யஃஅலு. மிஃப்தாஹுன். மிஃப்தாஹுன். முஃப்லிஹூன. முஃப்லிஹூன. அடுத்து மீம். அது கீழே மீமை பாருங்க. மன அ. ம அதே உதட்டுடைய லேட்டஸ்ட் தான் எல்லாமே. மன அ, சமிஅ. இந்த ஐன் எல்லாம் வந்து ஏற்கனவே நாங்கள் படித்தது. இந்த நடுவில் வருது. எங்களுக்கு ஐனை உச்சரிக்க கஷ்டம்ண்டா கொஞ்சம் எச்ச விழுங்கிட்டு அந்த இடத்துல ஐனை சொன்னா சரி. சமிஅ. யஹ்குமு. யஹ்குமு. அம்ருனா. இம்லஉன். இதை நாங்கள் புறவு படிப்போம். மேலே இருக்கிற வந்து மத்துன்னு சொல்றது. மத்துடைய சட்டம் நாங்கள் படிக்கக்குள்ள எவ்வளோ இழுக்கணும் எவ்வளோ இதாக்கணும்னு வரும். அது இம்லஉன் குன்தும். குன்தும். அடுத்து வந்து வாவ். வஅத வில்தானுன் உஜூஹுன் ஜௌஃபுன் நூருன். அதில் இதில் வாரில்லை. வீண்டா அந்த முன்னுக்கால கஸ்ரா வந்து வாவுக்கு சுக்குன் வார சொல்லண்டு இல்லை. வாவுக்கு இப்போ நான் இந்த ஒவ்வொரு லெட்டருக்கும் சுக்குனுக்கு முன்னுக்கால இப்போ பாவுக்கு முன்னால் கஸ்ரா தான் நிற்குது. நாங்கள் ஜேர்னு படிச்சுப்போம். அதே மாதிரி வாவுக்கு முன்னுக்கு கஸ்ரா வர சொல்லண்டு இல்லை அரபில்.
அதுதான் அந்த இது போட்டு அதே மாதிரி இங்கே இப்போ நீங்கள் வாவுக்கு முன்னால் தம் ஆகிக்குது 100 ஒன்று அது கீழாளிற யாக்கு அப்படி சொல்லணும் இல்லை ஹாய் யஃப்அலு பையினத்துன் யுஹாதிஊன் நாங்கள் அது இப்போ நாளை தானே பார்க்குறோம் ஹை பா சரி அடுத்து ஃபா ஃபால 2 இதை சொல்லுங்க ஃபஸத மஃபிரத்துன் அடுத்த 2 ஃபுதிஹத் யஃப்அலு மிஃப்தஹுன் மிஃப்தாஹுன் மிஃப்தாஹுன் என்ன திறப்பு இஃப்தஹ திறக்க சொல்கிறேன் ஃபத்தஹான்ற திறக்கிறது ஃபாத்திஹான்ற இந்த முதல்ல வர ஆரம்ப இது திறந்தொன்னே வாரதுன்னா சூரத்துல் ஃபாத்திஹா மிஃப்தாஹு முஃப்லிஹூன் ஃபஸத மஃபிரத்துன் ஃபுதிஹத் யஃப்அலு மிஃப்தாஹுன் ஹுன் ஹ மிஃப்தாஹுன் مفلحون ح مفلحون فسد مغفرة فتحت يفعل عين يفعل مفتاح ح هن مفلحون فسد مغفرة அடுத்து மன ஹனீஃபுன் சமிஅ யஹ்குமு அம்ருனா இம்லாஉன் குன்தும் منع سمع يحكم أمرنا إملاء عين همزة إملاء منع يحكم أمرنا إملاء كنتم منع سمع அடுத்து வாவ் وعد ولدان وجوه جوف نور وحد عين وعد ولدان وجوه جوف نور وعد ولدان وجوه خوف نور وحد ولدان وجوه جوف نور இதில் இந்த வாவல் வந்ததுனால சொல்கிறேன் டெட் லெட்டர்ஸ் இருக்குது அரபிக்கில் சரியா டெட் லெட்டர்ஸ் எத்தனை யாருக்கான படிச்சகளை ஞாபகிக்குதா சாவெழுத்துன்னு படிச்சிருப்பீங்க தமிழில் ஞாபகமிக்குதா சாவெழுத்துன்னு படித்தது அலிஃப் உண்டு ஓ செல்லக்குள்ள வா உண்டு மூணாவது யா யா ஏன்டா சொன்னீங்க யா ஒன்று இது என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்போ இப்படி எழுதுறீங்களே இப்படி தான் நீக்கும் இதுக்கு ஒன்றும் மீக்காது டெட் லெட்டர்ஸ் இது இந்த இந்த இதில் வந்து நீங்கள் இந்த இதோட வஞ்சின்னு சொன்னால் சும்மா இப்படி இந்த அலிஃபை போட்டிங்கன்னா இழுக்கணும் ஒரு அலிஃப் கொண்டு இழுக்கணும் ஜா அதே இது வந்து ஃபத்துவாகத்தான் வாருது அலிஃப்
அலிஃபுக்கு முன்னால் ஒரு எழுத்து ஃபத்துகால வந்தா. வாவுக்கு முன்னால் வந்துச்சுன்னு சொன்னால் இப்போ ஜூ ஒன்றுண்டா இழுக்கணும். இதை சரியாக நாங்கள் சும்மா மற்ற இதுகளில் இதில் இதாக்குற மாதிரி சொல்லுங்களே. இதா இல்லை ஹம்சான் இல்லை, எது வந்தாலும் அலிஃபுக்கு முன்னால் உள்ள இப்போ இதில் குர்ஆனில் நீங்கள் எவ்வளோ இதில் வரும் அலிஃபுக்கு முன்னால் ஃபத்துஹா உண்டின்னா அது இழுக்கிற இடமா தான் நிற்கும். காலன்னு ஓதுறதானே நாங்கள் என்ன காலை இப்படி ஓதுவோம். இப்போ ஃபமா இழுப்போம். அப்போ அலிஃபுக்கு முன்னால் உள்ள ஃபத்துஹா இருந்தால் இழுக்கிறதா வரும். அதே மாதிரி வாவுக்கு முன்னால் தம்மா இருந்தால் இழுக்கிறதா இருக்கும். இதை உண்மையிலே நாங்கள் இப்போ சொல்லுங்களே, இப்போ வாவை நாங்கள் இப்போ இதில் காஃபுக்கு முன்னால் இப்படி வந்தால் கூன்னு இழுக்கிற இல்லையா, குல். இப்போ இது ஜுவ் அப்படித்தானே வரணும், ஜுவ் அண்ட் ஒன்றுன்னு தான் வரணும். ஆனால் அப்படி இல்லை. அரபில் இதை நாங்கள் ஒரு அலிஃப் அளவு இழுக்கணும், ஜூ ஒன். அதே மாதிரி யாவுக்கு முன்னால் கஸ்ராவா இழுக்கணும். முபீனுன் இழுக்கிறதா தான் நிற்கும். இந்த இதில் சுக்கணும் முபி. அப்போ இந்த இதில் ஒரு இதில் முபீனுன். அப்போ இது ஃபத்துஹாக்கு முன்னால் அலிஃப் வந்துச்சிந்தா இழுக்கணும், தம்மாவுக்கு முன்னால் வாவு வந்தால் இழுக்கணும், கஸ்ராவுக்கு பின்னால் யாவு வந்தால் இழுக்கணும். அது நான் ஆட்டோமேட்டிக்காக நான் குர்ஆன் ஓதுற அப்படித்தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் இந்த இதுகள் மூணும் இப்படி வந்துச்சுன்னா நாங்கள் முன்னால் இது இந்த இழுக்கிறது தான் ஜா கால ஃபமா அப்படி இழுக்கிறது. வாவு இது வந்துச்சுன்னு சொன்னால் கூடுதலாக எண்டில் அப்படித்தான் வரும். யர்மலூன் அந்த நிறைய இந்த எண்ட் ஆயாகளில் பின்னுக்கு வாவ் நூன் வரும், முன்னால் இப்படி இழுக்கிறதா இருக்கும். அதே மாதிரி யாவுக்கும் வரும், முபீன் அந்த மாதிரி யாவுக்கு முன்னுக்கு வந்தால் இழுக்கிறதா இருக்கும். இந்த நாளும் இப்போ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை, எல்லாருக்கும் மேலும் தானே. மெயினாக எங்களோட த்ரோட் லேட்டஸ்ட் தான் ஒரு இஷ்யூ ஆயிருந்து. ரைட், அடுத்தது இன்றைக்கு சில இதுகளை பார்ப்போம் நாங்கள். காஃப் 10 letters, சரி, ஓகே. கிட்டத்தட்ட ஒரே சவுண்ட் உள்ள லெட்டர்ஸ். காஃபும் கேஃபும். இப்போ இந்த மாதிரி டயக்ராம் இந்த அனுப்பிப்பேன் அந்தியில். நீங்கள் அதை ஃபோனில் இருக்கும் பாருங்கள், எங்களோட குரூப்லேயும். இது ரெண்டும் இந்த நாங்கள் இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டில் படித்தோம். இந்த தொண்டை, இந்த வாய்ட நாக்கு பகுதி, மூக்கால வார பகுதி, பல்லு அப்படின்னு நான் ஏற்கனவே சில ஐடென்டிஃபை பண்ணேன் தானே. இந்த இதில் எங்களோட அந்த ஹா உச்சரிக்கிறதுக்கு மேலுள்ள பகுதி, பின்னுக்கு என்னோட வாயில் மேலே முகட்டில் பின்பகுதி, ரைட். இந்த சின்ன நாக்கொண்டிக்குமிங்கன்னா அதுக்கெல்லாம் முன்னுக்கும் இந்த மேலே சரியாக உள்ளதுக்கு பின்னுக்குள்ளே இந்த பின்பகுதி, இந்த இடம் தான் காஃப் உச்சரிக்கிற இடம், சரியா. இந்த காஃபும் கேஃபும் உச்சரிக்கிற இடம். இப்போ எங்களுக்கு சொல்லுங்களே, மேலே பல்லு கீழே பல்லு இப்படிக்கு தானே, நாக்கு இப்படி இருக்கும். இந்த நாக்கு இந்த 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 பல்லில் இணைக்கணும் நாங்கள் உச்சரிக்கக்குள்ளே. கீழே பல்ல மேலே இல்லை, கீழே நாக்கிட நுனிப்பகுதி இந்த இதில் ஈக்கணும். அதுக்கு பிறகு இந்த இந்த இது வாயில் ஃபுல்லாக உச்சரிக்கிறது. இது எம்டி, ஹெவி லெட்டர்ஸ், சாஃப்ட் லெட்டர்ஸ். இது சாஃப்டாக உச்சரிக்கிறது, இது ஹெவியாக உச்சரிக்கிறது. அப்போ நாங்கள் இதை ஹெவியாக உச்சரிக்கிறேன்னு சொன்னால், இப்போ எங்களோட இப்படிக்கு தானே மேலே இப்படி இங்கே குட்டினாக்கு இப்படி வரும். இந்த பகுதி தான் நாக்கு எங்கட இப்படி இந்த பகுதியில் இதாகணும். ஈனை வச்சு பின்னுக்கு நாங்கள் மற்றதை மேல் உயர்த்தணும். கா, அந்த காக்குள்ளே எங்களோட நாக்கு அந்த இடத்துல பட்டு சவுண்ட் வரும்.
இதுக்கு லேசி வந்து சுக்குன் வச்சா தான் லேசா முதல்ல பிடிக்கல இடத்த அக் 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 அந்த அக்குன்றக்குள்ள எனக்கு அங்கே படுதுதான் எங்களோட நாக்கு அந்த இந்த இடத்துல நுனி நாக்கு கீழே இது லீக்கணும், பின்னுக்கு நாக்கு அந்த மேல இதுல படணும், எங்களோட இந்த இதுல படணும். அப்ப எக் அக் அக்ரப இக்ரா அதெல்லாம் அந்த காஃப்ல வர்றது. எக் ரா எக் ரா. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து எத்தனை லெட்டர்ஸ் 5 லெட்டர்ஸ் ஒன்று சொன்னேன் தானே. பா குத்துபுஜத் தா பா ஜீம் தால். இப்போ ரெண்டாவது இப்போ பா ஒன்று படிச்சாச்சு, இப்போ ரெண்டாவது கா. அப்போ இதுலேயும் வந்து இந்த இது சுக்குன் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்யணும், பவுன்ஸ் பண்ணணும். எக் எக்ரா அதான் நீங்கள் ஓதக்குள்ளே பார்ப்பீங்க அந்த காஃபில் பவுன்ஸ் ஒன்றிக்கும். எக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் எக்ரா பிஸ்மி ரப்பிக்கல். அப்போ காஃபில் தான் அந்த பவுன்ஸ் இருக்கும். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு லெட்டரையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்குரிய இடத்த பிடிக்கிறதுக்கு மிக இலகுவானது என்னன்னா அந்த லெட்டருக்கு நாங்கள் சுக்குன் அடையாளம் கொடுத்து உச்சரிக்கிறோம். ஏக்கா இதே வந்து நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா இக் இக் வெரி இந்த இந்த இதில் வந்து நீங்கள் நாங்கள் அக்குண்டக்குள்ளே பின்னுக்கு இது படும் ஃபுல் மவுத்தாக வரும், ஃபுல் சவுண்டாக வரும். இது வந்து எம்டியாக வரும் இக். இது இப்படி நாங்கள் இழுத்து ஓதுற மாலிக்கி கரா. சரியா? இதுதான் இந்த இது இது வந்து நாங்கள் இப்போ முன்னுக்கு இந்த இடத்துல நாக்க வச்சு இந்த இடத்துல எக்குன்னு படிச்சு தானே அந்த இடத்துல கா கா ர கரா வாயில ஃபுல் சவுண்டாக வரணும். கா கரா மாலி கி மாலி கீன்னு சொன்னா பிள்ளை மாலி கீன்னா இந்த காஃப் வந்துடும். அவ மாலி கி எம்டி மவுத். இது வந்து ஃபுல் மவுத். கா கரா மாலிகி. இது என்ன? கி கி கீல கீல கால அக்ரபு. இது வந்து we need practice more இந்த காஃபை செய்யறது. சரியா? பின்னுக்கு எங்க இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு இது ரெண்டையும் பார்ப்போம். நாங்கள் மேலே படணும். எக் ஃபுல்லாக வரணும். எக் தாரப எக் தாரப கல்கலா பவுன்ஸ் பண்ணா எக் தாரப. இதுவும் கல்கலா. யோக் ரீது யோக் ரீது கல்கலா வேணா யோக் ரீது. ஓ இதுதான் இதுதான் அடையாளம். இந்த சுக்குன் தான் அடையாளம். வேற அந்த முன்னால் உள்ளது எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஓ அப்ப இதுல இந்த இந்த கல்கலாவுடைய லெட்டர்ஸுக்கு எதுலேயும் சுக்கூன் அல்லது நாங்க நிப்பாட்டி சுக்கூன் கொடுக்குறாண்டா அது செய்யணும். இப்ப நாங்க இதுல ஓதுவோம். எப்படி? உண்மையிலே ஃபலகண்டிக்கும் நாங்க எப்படி நிப்பாட்டுவோம்? சுக்கூன் செய்வோம். ஃபலக. அப்ப நான் அது வேர்ட் வந்து இல்லை,
ஆனா நாங்க நிறுத்துறதை கொண்டு சுக்கூன் கொடுக்குற அப்பயும் நாங்க அதை உன்னா செஞ்சுதானே ஆகணும். இந்த சாரி கல்கலா செஞ்சுதான் ஆகணும். ஃபலாக். அப்ப எந்த ஒரு லெட்டர்ஸுக்கும் இதுல வந்து நாங்க சுக்கூன் இருந்தா அல்லது நாங்க நிறுத்துறதன் மூலம் சுக்கூன் கொடுத்தா கல்கலா செய்யணும். இப்ப நாங்க அந்த ப்ரொனவுன்சியேஷன் செஞ்சோன்னு போக்குள்ளே படிச்சாதான் லேஸ் எங்களுக்கு. அப்ப அதுதான் ஒரு சட்டம். அதுவும் அலக், அதுவும் அந்த காஃப் தான் அலக். அப்ப எக் தரப, எக் தரப ஃபுல்லா வரணும் காஃப். யொக் ரிது, யொக் ரிது காஃப். கி கீல கீல கா கால அக்ரபு. காஃப் வந்து ஃபுல் ஆயிக்கணும் வாயில. எக் எக் தரப, எக் இதை மட்டும் சொல்லுங்க. இதை ஃபர்ஸ்ட் ரூவை மட்டும். எக் 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 தரப. யா யொக்கோ யொக்கோ ரிது யொக்கோ யொக்கோன்னு யொக்கோ ரிது. காஃப் வந்து உச்சரிக்கக்குள்ளே வாயில ஃபுல் லெட்டர்ஸ் ஆயிக்கணும். யொக்கோ எக்கோ. பவுன்ஸ் பண்ணுங்க மயா. எக்கோ எக்கோ யொக்கோ இக்கு அல்ல எக்கோ. இப்போ நாங்கள் ஒன்றில் பவுன்ஸ் பண்ணோன்னு இப்படி வர அனுப்பினது ஃபாஸ்ட் ஆகிக்கும், வரது ஸ்லோ ஆகிக்கும். எக்கோ தரப இக்கு எக் காஃப் தொண்டையில் எக்கோ யுக்ரிது. யுக்ரிது நீங்க இந்த கேஃப் இது இல்லாட்டி இது இப்படியும் கேஃப் இருக்குது. இதுவும் சின்ன காஃப், இதுவும் இது இதுதான். இது கீழே கருவாடு மாதிரி. ரெண்டும் ஒரே இது. இது வந்து எம்டி சிம்பிளா கீ கீ அந்த கே சவுண்ட் அந்த இங்கிலீஷ்ல மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணல கீ. இது வந்து காஃப் பின்னுக்கு வரணும். கீழே கால தண்ணியை வச்சு கொண்டு சென்னா சரியா வரும். தண்ணியை வச்சு மேடம் வந்து அக்கண்ட அக்கரபுண்டு சரியா வரும். கால ட்ரை பண்ணுங்க பின்னுக்கு இந்து உச்சரிக்கிறதுக்கு. கீழ அக்கு ரபு விலங்கல்ல ஹாசன் வரப்படாத. நீ இந்த உச்சரிங்க பின்னிங்க. கீழ கீழ இந்த காஃப் மட்டும் ஒரு காஃப். இதுதான் ப்ரொனவுன்சியேஷன் கஷ்டமான காஃப். அதுதான் ஏன்னா அதைத்தான் நாங்க செய்யணும். எங்கட அது இந்த காஃப் வராம இன்னொரு காஃப் வருது. அதுதான் அந்த காஃப்.
அடுத்தது வந்து இந்த கேப் இதை எழுதக்குள்ள வந்து இப்படியும் எழுதுவாங்களே கிதாபுன்னு இந்த கிதாபுன் இது ரெண்டும் ஒரே கேஃப் தான். இதை எழுதுற இந்த குர்ஆன்ல எழுதுற மெத்தட் இப்படி இப்போ மலிக்குண்டக்குள்ள இப்படி எழுதிக்கும் மலிக்குன், இது கிதாபுண்டக்குள்ள இப்படி எழுதிக்கும். இந்த கேஃப் ரெண்டும் ஒரே கேஃப் தான். இது அப்படின்னு இப்போ ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கு தானே. இப்போ பா எடுத்துக்கோங்களே, பா ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதக்குள்ளே இப்படி தான் முன்னுக்கு சேரக்குள்ளே இப்படி வரும். இந்த இப்படி தான் நிற்கும் பா, அதோட தான் அடுத்த லெட்டர் சேர்த்து இப்படி. ஓகே, இது இப்படி நாங்கள் எழுதினாலும் ஆரம்பத்தில் இப்படி இருக்கும், நடுவில் வரக்குள்ளே இந்த ரெண்டு சைடில் வர இப்படி பா நடுவில் வாரது, ஃபர்ஸ்ட்டுக்கு வாரது இப்படி, இடையில வர பா இப்படி, லாஸ்ட்டுக்கு வர பா இப்படி இருக்கும். சரியா? அதே மாதிரி தான் காஃப் எழுதக்குள்ளேயும் ஃபர்ஸ்ட்டுக்கு வரக்குள்ள இப்படி இருக்கும். இந்த இடத்துல ரெண்டாவது லெட்டர் சேர்றதுக்கு இது ஃபர்ஸ்ட் லெட்டர் காஃப், செகண்ட் லெட்டர் இப்படி இருக்கும் இதோட சேர்றதுக்கு. லாஸ்ட்டுக்கு வராண்டா இப்படி இருக்கும். ரா ஃபர்ஸ்ட்டுக்கு வராண்டா தனியாக தான் வரும், ஏண்டா அது சேர்த்தேலாம். நடுவில் ரா வரானான்னு தனியாக தான் நிற்கும். கடைசிக்கு வராண்டா மட்டும் இப்படி வந்து இப்படி சேர்ந்து வரும். அந்த ராவை சில நேரம் இப்படியும் எழுதிப்பாங்க, அது ஒரு லேட்டஸ்ட் இதை பொறுத்து. காஃப் எழுதுறாண்டா கடைசிக்கு வராண்டா மட்டும்தான் இப்படி காஃப் இருக்கும். இடையில முதல்ல எல்லாம் வராண்டா இந்த இதுதான் நிற்கும். இப்போ இப்படி காஃப் தான் நிற்கும். இன்னொரு லெட்டர் ஒன்று வராண்டு சொன்னா சேர்ந்து வராண்டா இந்த மாதிரி காஃப் தான் நிற்கும். அப்போ இடையில இல்லாட்டி கடைசிக்கு வரானா இந்த காஃபிக்கும், கடைசிக்கு வரானா மட்டும்தான் இந்த கேஃபிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் காஃப் அல்ல, நாங்கள் படித்தது காஃப், இது கே எம்டி. ரெண்டு சவுண்டுக்கும் வித்தியாசம். முதலாவது படித்தது வந்து ஃபுல் மவுத் கா, இது கே வெரி எம்டி ஆகிக்கணும். கே கதப கிதாபுன் கிதாபுன் குதிப தக்துமூன இக்ராமுன் ஷுக்ருன். தானே? ஓகே, شكرا. اوكي. كتب تكتبون كتب كتاب كتب كتاب. நான் உங்களுக்கு வீடியோ தான் அனுப்பணும். ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட்லேயும். சரி, இன்ஷா அல்லாஹ். சொல்லலாம். நீங்கள் தஜ்வீது படிச்சிருங்களா முந்தி? இல்லை. ஓகே. மிடில் ஈஸ்ட்லேருந்து சுக்ரான் மிடில் ஈஸ்ட்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு. கஷ்டமானது தான் கேட்கணும். எல்லாரும் முதல்ல சிரிச்சதா வரல.
ஓகே ஹை இது வந்து மிச்சம் ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்ல எம்டி கா கே கே அரபு தெரிஞ்சுக்கணும் ஒன்று ப்ராக்டிஸில் ஈக்கும் சில நேரம் ஈக்கணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் ஆனால் உண்மையிலே அந்த குர்ஆன் இறங்கப்பட்டு எழுதின இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஜபர்தேன் ஒன்றுமே இல்லை அது கண்டுபிடிச்ச பிறகு தான் அது இப்போ வர குர்ஆன் எல்லாத்துலேயும் இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணக்குள்ளே இந்த ரெண்டு காஃபும் டிஃப்ரெண்டாக இருக்கணுமே கதப எக் எக் கல்கலா இக்ராஉ கே كتب اقرأوا எக் கல்கலா اقرأوا كتب يقرأوا كتب قرئ قاف قرئ إكرام இக்ராமுன் إكرام இது கல்கலாவா இல்லை இது என்ன கல்கலா இக்ராஉன் இக்தரப கேளுங்க அவர் பிழை செஞ்சா அவர் நான் சொல்லல நீங்க அவர் பிளாண்டு சொல்லணும் எல்லாரும் கேட்டு இந்த காஃபுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதாண்டு ஒவ்வொருத்தரும் சரியா ஓகே நீ உங்களுக்கு ஆரம்பிச்சுமா கத்தப சரியா புரியா اقرأوا اقرأوا كتب قرئ إكرام يقترب كتب இக்ரா அந்த காஃப் தான் ரெண்டாவது எக் இந்த பின்னுக்கு இது வரணும் இது நார்மலா வரணும் குத்திப ஃபுல் மவுத் பின்னுக்கு கு கொரியா اقترب اقرأوا كتب قرئ إكرام يقترب كتب اقرأوا اقرأوا كتب قرئ إكرام اقترب كتب இன்ஷாஃபானுமா மறைஞ்சிருந்தா விளங்குற இல்ல كتب إكراه اقرأ إكراه اقرأوا إقرأوا
كتب قرئ 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 إكرا إكرام اقترب اقترب كتب اقرأ كتب قرئ اقرأ إكرام اقترب اق اقترب اقترب كتب اقرأ كتب قرئ إكرام اقترب اقترب டைம் என்ன ஓகே இன்றைக்கு படித்த போதும் சூரத்துல் ஃபாத்தியா எடுங்க எங்களோட ஏம் வந்து என்னன்னா சூரா ஃபாத்தியாவை வந்து நாங்கள் திருத்தமாக ஓதுறது 17 தரம் சலால் ஓதுவோம் அதிகமானிகள் ஓதும் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஒவ்வொரு முறையும் ஃபாத்தியா நாங்கள் முடியக்குள்ளே ஓதிட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். ஹை ஃபர்ஸ்ட்ல பிஸ்மில்லால வந்து பா படிச்சுக்கிறோம், மீம், அடுத்து ஹா ஹா ரஹ்மான் வர 2 ஹா, அப்போ 4 லெட்டர்ஸ் படிச்சிருந்தேனால அடுத்து அல்லால வர ஹாவும் 5. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் ஹா படிச்சிக்கிறோம், அடுத்து வந்து அல்லால வர ஹா பா, அதுக்கு பிறகு ஐன் படிச்சிக்கிறோம், மற்ற என்ன மீம் படிச்சிக்கிறோம். ஓகே, 2ல மீம், அல்ஹம்துலில்லாஹ் வர மீம், அடுத்து ஹா பா ஐன். அல் ஹ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த பாருங்க, இந்த யா வந்து யாவுக்கு முன்னுக்கு கஸ்ரா வந்தோடனே நாங்கள் இழுக்கிற ஆல மீன். அர் ரஹ்மானிர் ரஹீம். அது ஹா மீம், அடுத்து ஹா மீம். ஓகே, ரஹ்மான் ரஹீம். அடுத்து மீம் கேஃப், இந்த காஃப் நாங்கள் படித்தது. இப்போ அடுத்து மீம் மாலிகி 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 யௌமித்தீன். அடுத்து ஈயாக்கில் வந்து அலிஃப் படிச்சிக்கிறோம், ஹம்சா சவுண்ட், கேஃப் நஅபுதுல ஐன் பா, அடுத்து வா, அடுத்து வர வாவுக்கு அடுத்து வர ஹம்சா, அடுத்து கே ஈயாக்க, நஸ்தஈன்ல வந்து ஐன். ஓகே, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். அடுத்து ஹா இஹ்தி இஹ்தின ஸிராத்த ரா முஸ்தகீம். இதில் வந்து மீம் இருக்குது, கீம் காஃப் தொண்டையில் வர காஃப். அடுத்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம். அடுத்து ரா ஐன் அன்அம்த அல் ஹம்சாவோட வர ஐன் சிரால நான் சிராத்தால படிக்கல, அல்லதி சிராத்தல்லதீன இதில் வந்து அன்டம் ஃபெஸ்டில் வர்றது ஹம்சா ஐன், அதுக்கப்புறம் அலைஹிம்ல வர ஐன் ஹா கைன் மக்லூபில கைன் பா அலைஹிம். கைன் வந்து இதில் அதில் உச்சரிக்கணும். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். சிராத்தல்ல غير المغضوب عليهم ولا الضالين. غير المغضوب ولا الضالين. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து இந்த
தாத் லாம் இதுகளை கொஞ்சம் படித்தா அப்போ எங்களுக்கு இன்னும் திருத்தமாகும். இதில் லாமேம் பாதேம் லாம் வரும், படித்தோம் இன்ஷா அல்லாஹ். ஹை போதுங்க. Yeah. Bismillahirrahmanirrahim. ரஹீம். Rahim. Alhamdulillahi Rabbil Alameen. Ar-Rahmanir-Rahim. நீங்கள் இந்த ரஹ்மான் ஓதுற ஹா வந்து சரியான ஹா. ரஹீமுக்கு மாற்றக்குள்ள ஹாவை மாற்றுறீங்க. அப்படி ரஹ்மான் ரஹீம் அதே இடம் தான். ரஹ்மான் ரஹீம். Ar-Rahmanir-Rahim. ஹீம். Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas வாங்க சொல்கிறீங்களா நீங்கள்? mustaqim. Siratal ladina an'amta alaihim ghairil maghdubi alaihim waladdallin. வலத்தா லாமுக்கும் தா. Waladdallin. ஆமீன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. Siratal ladzina an'amta alaihim ghairil maghdubi alaihim waladdallin. ஆமீன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin. Iyyaka na'budu wa iyyaka nasta'in. Ihdinas siratal mustaqim. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغلوب عليهم ضاد مغضوب عليهم ولا الضالين. آمين. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Ar-Rahmanir-Rahim. Maliki Yawmiddin.
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم وضوء ولا الضالين. الضالين. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت தால் عليهم. அதில் வந்து உங்களோட எல்லா ப்ரொனவுன்ஸும் சரி இந்த அல்லதிக்கு அதை சாஃப்டாக விடுங்க. அல்லதி சிராத் அல்லதி இது டிஃப்ரெண்ட் வந்து தால் மற்ற ஜ இது வந்து சாஃப்ட் இது வந்து ஹார்ட் ஜ சிராத் அல்ல ஜி அல்ல ரி சாஃப்டா صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين ما شاء الله. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت صراط الذي صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم ما شاء الله. مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். இதில் இந்த இஹ்தியில் வந்து இஹுண்டு இந்த பவுன்ஸ் பண்ணாமல் அந்த ஹா இதை இந்த மூடிப்பட்டு கொஞ்சம் தான் வரணும். தி ஓகே. இல்லை தி. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ஸ் ஒரு 4-5 லெட்டர்ஸை படித்தா இன்ஷால்லா இதில் வர லெட்டர்ஸில் பார்ப்போம். லாம் பாத் அந்த இதுகளை கொஞ்சம் பார்த்தா இன்ஷால்லா மோஸ்ட்லி எங்களுக்கு மற்றகளை கவர் பண்ண முடியும். இன்ஷால்லா முடிச்சுக்கணும். சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வல்லாஹ் ஸையன் இன்சான் லஃபீல் அல்லதீன ஆமனு பிஸ்ஸலாத்தி வஸல்லு பில் ஹக்கி வஸல்லு பிஸ்